காலத்தை வென்ற தர்மர். தர்மர் பேரே அவர் பேரே தர்மர். தர்மம் செய்யணும், அதனால தான் தர்மர்னு பேர். தர்ம தேவதையின் மகன். அவர் ஒரு சமயம் என்ன பண்ணிடுறாரு, ஒரு இல்லறம் நடத்துவான் குடும்பத்தான் வந்து கேட்குறான், ஐயா என் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாச்சும் கொஞ்சம் உதவி செய்யுங்களேன், வேலையும் இல்லை அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, சரி வா அடுத்த வாரம் வா, ஞாயிற்றுக்கிழமை வா பார்க்கலான்னுறாரு. இதை பீமன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப மனவேதனை அடைகிறான். உடனே ஒரு தண்டராவை எடுக்கிறான். தண்டராவை அடிக்கிறான். எங்கள் அண்ணன் தர்மர் காலத்தை வென்று விட்டார் அப்படின்னு சொல்லி தண்டரா போட ஆரம்பிச்சிட்டான். அவனை கூப்பிட்டார் தர்மர், டே நிப்பாட்றா, நான் எந்த காலத்தை வென்றேன், ஏன்டா அப்படி வந்து தண்டரா போடுறேன்னு. அது சரி, அவன் உன்னிட்ட யாசிக்க தான் வந்தான், நீ என்ன சொன்ன, அடுத்த வாரம் வாடான்னா. அடுத்த வாரம் வரைக்கும் அவன் கஷ்டம் இருக்குமா, அப்படியே நாளையோட பசியோடு இருப்பான் அவன் அடுத்த வாரம் வரைக்கும். அவன்கிட்ட இல்லை தர்மம் செய்து தானே வந்து கேட்டான், நீ எப்படி அடுத்த வாரம்னு சொன்ன. அடுத்த வாரம் வரைக்கும் நீ உயிரோடு இருப்பியா, இல்லை அடுத்த வாரம் வரைக்கும் அவன் துன்பம் தாங்குமா, இல்லை அவன் உயிரோடு இருப்பானா பிச்சை கேட்டவன், எதை வச்சு நீ அடுத்த வாரம் வான்னு சொன்ன அப்படின்னு கேட்டான். தெரியாமல் சொல்லிட்டேன்டா, அவனை வர சொல்டா, நான் கொடுத்து விட்றேன் ஏதாச்சும் அப்படின்னா. எதுக்கு சொல்கிறேன்னா, வள்ளுவர் அழகாக சொல்லுவார், அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படிம்பார். தர்மம் செய்யணும்னு நினைக்கிறியா, அன்றைக்கே செஞ்சிடு. அடுத்த வாரம் வா, அடுத்த வருஷம் வா, நாளைக்கு வா, நாளான்னைக்கு வானெல்லாம் சொல்லாதடா. இந்த மனதுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் மனசு மாறும். மனிதனுடைய முக்கணங்கள், ராஜசகுணம், சாசிக குணம், தாமச குணம், 3 குணம் இருக்குது. காலையில் ஒருத்தன்ட்ட போய் பணம் கட்டிங்கன்னா தரேன், சாயந்தரம்மா. சாயந்தரம் போய் கட்டிங்கன்னா வச்சுருந்தேன், வேறு இடத்துக்கு செலவாகிட்டு அடுத்த வாரம் தரேம்மா. ஏன்னா அந்த மனம் காலைல தரவன்னு சொன்னவன் பணம் இல்லாமல் அதுவும் மனம் மாறிடும். இந்த மனம் மாறும்போது அவனுடைய தர்மம் செய்கிற எண்ணம் மாறிடும். அதனால தான் தர்மம் செய்யணும்னு நினைக்கிறியா, உடனே செய். அவையார் அறம் செய்ய விரும்பு. 6 சொன்னான். ஒருத்தனை அடிக்கணும்னு நினைக்கிறியா, இப்போ அடிக்க வேண்டாம், அடுத்த வாரம் அடிக்கிறான்னு நினச்சிப்பார். அடுத்த வாரம் ஜிஜி அவன் தொலைஞ்சிட்டு போகிறான் அப்படின்னு மனசு விட்டுரும். மனங்களுக்கு இயற்கையிலேயே மனிதனுடைய மனத்துக்கு முக்கணங்கள் உண்டு. எல்லா ஜீவராசிகளுக்கும் முக்கணங்கள் உண்டு. 2வது, ஒரு தர்மம் ஒரு குடும்பம் நடத்துகிறவன் தான் இல்லாதவனுக்கு உதவி செய்யணும். வள்ளுவர் அழகாக சொல்வார், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை. இல்லறவையெல்லாம் ஆரம்பித்து குரலே இதுதான். இது எதுக்கு சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பம் நடத்துகிறவன் ஒரு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு மரத்தில் வாழ்கிறான் சார், மரத்தில் அவனுக்கு அழகான குழந்தை, அவனை படிக்க வைக்கணும். யார் படிக்க வைக்கிறது? ஒரு குடும்பம் நடத்துவன் தான் படிக்க வைக்கணும். அவனுக்கு தான் அந்த தகுதி உண்டு. அதுதான் வள்ளுவர் ஆணித்தனமாக சொல்கிறாரு. 10 குரலாம் அதான் சார். தர்மம் செய்ய நினைக்கிறியா, உடனே செய். ஒருத்தர் மேலே கோவப்படுறியா, அடிக்கணும்னு நினைக்கிறியா, திட்டன்னு நினைக்கிறியா, இன்றைக்கி செய்ய வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கொண்டு உன் மனது மாறிவிடும். புரியுங்களா? அதுதான் அழகாக அந்த குரலை சொல்லுவார்.